வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இத்தனை நாள் நம்ம கொஞ்சம் ஹெவியான டயட் சாப்பிட்டுட்டோம். எல்லா ஃபெஸ்டிவலும் முடிச்சிட்டோம். கொஞ்சம் நம்மளோட டயட்டை லைட்டா வைக்கலாம். இன்னைக்கு இஞ்சி ரசம் பண்ண போறோம். டைஜஷனுக்கு அவ்வளோ நல்லது. டேஸ்டும் நல்லா இருக்கும். வயிற்றுக்கும் கொஞ்சம் லைட்டா இருக்கும். நல்லா வாசனையா இருக்கும். பண்றது ரொம்ப ஈஸி. நமக்கு இதுல புளி தேவையில்லை, ரசப்பொடி தேவையில்லை. ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான். ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த இஞ்சி ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இஞ்சி ரசம் பண்றதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா குழைவா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம இந்த ரசத்துக்கு புளி எதுவும் சேர்க்க போறது இல்லை. நல்ல மீடியம் சைஸ்ல இருக்கிற 2 தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கணும். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைஸ்ல இருக்கிற இஞ்சிய நல்லா தோல் சீவிட்டு இதை சின்ன சின்ன பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல இதையாவது அப்படி நசுக்கி அப்படியும் போடலாம். இல்ல நீள நீளமா ஸ்ட்ரிப்பா கட் பண்ணி போட்டுக்கலாம். மற்றபடி கொத்தமல்லி, கருவேப்பிலை, மற்ற எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரசம் பண்றதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இருக்கேன். இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இஞ்சியை பாருங்க, இந்த மாதிரி நீள நீளமா நான் கட் பண்ணிருக்கேன் ஸ்ட்ரிப்பா. இதையும் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது 3ல இருந்து 4 பேருக்கான ரசம். கையால் தக்காளி, இந்த இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையும் இப்படி நல்லா நசுக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளேவர்ஸ் நல்லா ஒன்னா சேரும் ரசத்துல. இந்த ரசத்துக்கு நம்ம ரசப்பொடி எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை. காரத்துக்கு பச்சை மிளகாய் தான். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். இதை அப்படியே போட்டுடலாம். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாயோட காரம் கொஞ்சம் இஞ்சியில அந்த ஒரு காரம் இருக்கும் இல்லையா, அது அவ்வளவுதான் காரம். வேற எதுவும் நம்ம சேர்க்க போறது இல்லை. இப்போ இந்த இஞ்சி ரசத்தை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகணும். இந்த பச்சை மிளகாயோட காரம் தண்ணிக்குள்ள இறங்கணும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்க, நல்லா கொதிச்சு தக்காளி எல்லாம் நல்லா மஷியா ஆயாச்சு. குவான்டிட்டியும் பாருங்க நல்லா கொதிச்சு கொஞ்சம் கம்மியா இருக்கு. தக்காளியோட பச்சை வாசனையும் போயாச்சு. இந்த மாதிரி பருப்பு நல்லா வேக வச்சு கொஞ்சம் தண்ணியை கலந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை இந்த பருப்பு தண்ணியை இதுல ரசத்துல சேர்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சோமோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி கிட்டத்தட்ட அந்த பருப்பு தண்ணியில சேர்த்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கணும். இப்ப நல்லா இதை நுரைச்சி வரணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கலாம். நல்லா அதை நுரைச்சி வரட்டும். கொதிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். பாருங்க, நல்லா நுரைச்சி வந்தாச்சு. 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயாச்சு. ரசம் திறந்து பார்த்துடலாம். இது இப்போ கொஞ்சம் சூடு ஆறி இருக்கு. இப்போ இதுல நம்ம ஒரு மூடி எலுமிச்சம்பழ ஜூஸ் புழிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவா புளிப்பு வேணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம புழிஞ்சிக்கலாம். லெமன் ஜூஸ் புழிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் டேஸ்ட் பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவை. அதனால இன்னும் ஒரு மூடி கூட நம்ம புழிஞ்சிடலாம். ரசத்துக்கு தாளிச்சிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். ரசத்துக்கு எப்பயுமே நெய்யில் தாளிச்சாதான் நல்லா இருக்கும். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகா அப்படியே முழுசா போட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். அப்படியே ரசத்தில் ஆட் பண்ணிடலாம். உடனே ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா இந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். நல்ல கமகமன்னு வாசனையா இஞ்சி ரசம் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு டம்ளர்ல கொஞ்சம் எடுத்துட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஃப்ளேவரே கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ண வைக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரமாதங்க, அவ்வளோ வாய்க்கு எந்தமா இருக்கு. குடிக்கும் போதும் ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோ ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. இதுல அதிகமா ஃபிளேவர்ஸ் வேற எதுவும் இல்லை. இந்த இஞ்சி பிளஸ் லெமன், இந்த புளிப்பு அதெல்லாமே கரெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கு. நெய்யில தாளிச்சிருக்கோமா, அந்த நெய் வாசமே ரொம்ப அருமையா இருக்கு. டைஜஷனுக்கு அவ்வளோ நல்லது. நல்ல சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் போட்டு நல்லா குழைய பிசைஞ்சு இந்த ரசத்தை போட்டு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இல்ல ஒரு சேப்பங்கிழங்கு வறுவல் இல்ல ஏதாவது கூட்டு கூட நல்லா இருக்கும். தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அமிர்தமா இருக்கும். வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதே மெத்தட்ல இதே மாதிரி இந்த ஹெல்தி அண்ட் ஈஸியான ரசத்தை
நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.